பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள், திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்தியிருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் எளிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். இந்த பூமியிலே ஆண்டவர் நம்மை எப்பொழுதும் தப்புவித்து நம்மை நடத்துகின்றவராக அவர் இருக்கின்றார். இந்த பூமி எங்கும் ஆண்டவருடைய கண்கள் உலாவிக் கொண்டே இருக்கிறது என்று சொல்லி ஒரு வசனம் சொல்லுகிறது. இதற்காக ஆண்டவர் பூமி எங்கும் உலாவிக் கொண்டே இருக்கிறார். அவருடைய கண்கள் ஏன் உலாவிக் கொண்டே இருக்கிறது என்றால், எங்கே என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன ஆபத்து வருகிறது, ஆபத்து வந்தால் நான் அவர்களை தப்புவிக்க வேண்டுமே, அவர்களை எப்படியாவது பாதுகாக்க வேண்டுமே என்று அவர் ஒரு தாய் போல நம்மையே சுற்றி சுற்றி வருகிற தெய்வமாக இருக்கின்றார். பிரியத்துக்குரியவர்களை, எந்த மனுஷனுக்கு எந்த ஆபத்து எப்பொழுது வரும் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் ஆண்டவர் தான் நம்மை பாதுகாக்கின்றவராக இருக்கின்றார். என்றைக்கு அவருடைய பிள்ளையாக நீங்கள் மாறிவிட்டீர்களோ அந்த நாளிலிருந்து அவர் உங்களை அதிசயமாக பாதுகாத்து வருகிறார். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், இதை போல எத்தனையோ முறை எத்தனையோ ஆபத்துகள் நமக்கு வருகிற பொழுதெல்லாம், நம்முடைய பிள்ளைகளுக்கு வருகிற பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மை விலக்கி நம்மை பாதுகாக்கின்றவராக இருக்கின்றார். நம்மை குறித்து நாம் கவலைப்படுவதை விட நம்முடைய ஆண்டவர் நம்மை குறித்து அதிகமாக கவலைப்படுகிறார். இன்றைக்கு கூட ஏதோ ஒரு ஆபத்தை நினைத்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். அது பொல்லாத மனிதர்களின் நிமித்தமாக இருக்கலாம், இல்லாவிட்டால் வியாதியின் நிமித்தமாக இருக்கலாம், கடன் பாரங்களின் நிமித்தமாக இருக்கலாம். என்ன செய்வேன் என்று சொல்லி தெரியாதபடிக்கு நீங்கள் திகைத்து கொண்டிருக்கலாம். ஒன்றை குறித்து நீங்கள் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். பொல்லாதவருடைய கையிலே ஆண்டு உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். பொல்லாத ஆவிகளின் கைகளிலே, விபத்துகளின் கைகளிலே, நாச மோசங்களின் கைகளிலே ஆண்டவர் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். மாறாக ஆண்டவர் உங்களை தப்புவிப்பார். எனவே எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. அவர் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார், யெகோவா ஈரே பார்த்து கொள்வார் என்கிற நம்பிக்கையிலே நீங்கள் சமாதானமாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். புதிய மாதத்திற்குள்ளாக நாம் பிரவேசிக்க இருக்கிறோம். முதல் சனிக்கிழமை அன்று கர்த்தருக்கு சித்தமானால் கன்னியாகுமரி மாவட்டத்து மக்களே, நாகர்கோவில் வடசேரி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னால் இருக்கிற WCC காலேஜ், அதுக்கு மேற்கு பக்கம் விஜயதா மண்டபம், அதுக்கு மேற்கு பக்கத்தில் YMCA ஹால் இருக்கிறது. அங்கே வைத்து காலை 10 மணிக்கு நம்முடைய விடுதலை நாள் கூட்டம் நடைபெறும். நீங்கள் அந்த கூட்டத்தில் வந்து பங்கேற்று இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தரும் விடுதலையை பெற்று செல்லும்படியாக அன்போடு அழைக்கிறோம். நமது அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஆவிக்குரிய முதியோர் இல்லத்திற்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். மிகவும் பிரயாசப்பட்டு அதை கேட்டு இருக்கிறோம். அங்கே இருப்பவர்களுக்கு சகல வசதிகளையும் ஆண்டவர் செய்து கொடுத்திருக்கின்றார். எல்லாவற்றுக்கும் மேலாக அங்கு தினந்தோறும் ஜெபங்கள் நடத்தப்படவும் ஆண்டவர் உதவி செய்திருக்கின்றார். ஒருவேளை இன்றைக்கு பல காரணங்களினாலே பெரியவர்களை கவனிக்க முடியாத சூழ்நிலை குடும்பங்களிலே ஏற்படுகிறது. அப்படி ஏற்படுகிற பொழுது நீங்கள் நினைவு கூற வேண்டிய ஒரே ஒரு இடம் இந்த அடைக்கலான் குருவி ஆவிக்குரிய முதியோர் இல்லம்தான். தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம். இங்கே வந்து உங்கள் பெற்றோர்களை சேர்க்கலாம். நிறைய இடங்கள் இன்னும் காலியாகவே இருக்கிறது. நீங்கள் தாராளமாக வந்து அடைக்கலம் பெற்றுக்கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, அங்கேயே தங்கி இருந்து ஊழியம் செய்ய பணிபுரிய நல்ல மனம் கொண்டவர்கள் தேவை. அவர்களும் கூட நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். பிரியத்துக்குரியவர்களை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் கூட சில வசனங்களை நான் தியானித்து செய்திக்குள்ளே கடந்து போகலாம். கவனியுங்கள். ஆதியாகமம் 19வது அதிகாரம் 15வது வசனம் முதல். ஆதியாகமம் 19:15வது வசனம் முதல். கிழக்கு வெளுக்கும்போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்துக்கு வரும் தண்டனையிலே நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ
என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். அவன் தாமதித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவன் மீது வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். இந்த பைபிளில் எத்தனையோ அதிசயங்கள் அற்புதங்கள் இருப்பதையெல்லாம் நாம் பார்க்கின்றோம். நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. நம்ம ஆண்டவர் அநேக நேரங்களில் ரொம்ப சாதாரணமாக நினச்சிடும் இல்லையா? ஏதோ ஒரு கடைமுறைக்காக நாம் தெய்வத்தை தேடுகிறோம், ஜெபிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை என்றாலே சர்ச்சுக்கு போகிறோம். நம்ம பெற்றோர் சொல்லிக் கொடுத்துருக்கனால நம்ம பைபிளை வாசிக்கிறோம், ஏதோ கொஞ்சம் ஜெபிக்கிறோம். அவ்வளவுதான் நம்ம ஆண்டவரை பற்றி அறிந்திருப்பது. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால இல்லைன்னா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால ஏதோ கடைமுறைக்காக வாழ்வதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அவர் யார்? நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர், எவ்வளவு வல்லமை உள்ளவர், அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்பது தான் ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுடைய தெய்வம். நம்முடைய ஆண்டவர் வானத்தையும் பூமியும் படைத்தரசாலுகிற ராஜாதி ராஜன். அவருடைய வல்லமையை நாம் விவரிக்கவே முடியாது. அவர் அந்த வல்லமையை தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்று சொல்லி தேவை வருகிற பொழுது எடுத்து பயன்படுத்துகிறார். அவர் அற்புதம் செய்ததுக்கு ரெடியாக இருக்கார். அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தான் நாம் ரெடியாக இருக்கணும். பாருங்கள், இந்த இடத்துல நான் காண்கிறோம், சோதோம் குமாரா எனப்பட்ட அந்த ஊர்களில் போய் லோத்து குடியிருக்கிறாரு. அந்த ஊர் மக்கள் ரொம்ப பாவம் பண்ணுறாங்க. அதனால் ஆண்டவர் அவங்க எல்லாரையும் மாறிக்கொள்ளணும், அக்கினி கந்தகத்தை அனுப்பி அதை டிஸ்ட்ராய் பண்ணிடணும், அழித்திடணும்னு முடிவு பண்ணுறார். அது ஆபிரகாம்கிட்ட சொல்கிறார். அப்போ ஆபிரகாம் எனது நண்பனாகிய லோத்து, ரொம்ப வருஷமாக கூட இருந்த லோத்து அங்கே இருக்காருன்னு சொல்லி அந்த லோத்துக்காக அதிகமாக மன்றாடுகின்றார். அந்த ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்தில் பிரீதியாக இருந்ததுனால ஆபிரகாம் மீது வைத்த அன்பிற்காக ஆண்டவர் லோத்தின் மீதும் அன்பு வைக்கிறார், அவருடைய மனைவி பிள்ளைகள் மீதும் அன்பு வைக்கிறார். அவர்களை தப்புவிக்க வேண்டும் என்று ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறார். எல்லோரையும் அழிக்க வேண்டும் என்பது தெய்வ சித்தமாக இருந்தது. ஆனால் அங்கே லோத்துவையும் அவருடைய மனைவி பிள்ளைகளையும் தப்புவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். இது பூமியே அழிக்க வேண்டும், மக்களையே அழிக்கணும், அவ்வளோ பாவம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஆண்டவர் நினைத்த பொழுது என் தாசனாகிய நோவாவையும் அவனுடைய மனைவி பிள்ளைகளையும் நான் பாதுகாப்பேன் சொல்லி ஒரு பேழைக்குள்ளே கூட்டு போய் பாதுகாத்தார். இங்கே சோதோம் குமாராவை அழிப்பேன்னு முடிவு பண்ணுறார். ஆனால் ஆபிரகாமுக்காக, அவன் மீது வைத்த அன்பிற்காக அவன் என்கிட்ட கேட்டுட்டான். அதனால நான் அங்கே லோத்துவையும் அவனுடைய மனைவி பிள்ளைகளையும் பாதுகாப்பேன்னு சொல்லி முடிவு வராரு. தூதர்கள் மூலமாக போய் எச்சரித்து நீங்கள் சீக்கிரமாக போங்கன்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தார் என்று நான் இதுக்கு முந்தைய வசனங்களிலே வாசிக்கிறோம். நோவாவுடைய வாழ்க்கை சரித்திரமாக இருக்கட்டும், இங்கே லோத்துடைய வாழ்க்கை சரித்திரமாக இருக்கட்டும், அழிவு எல்லா இடங்களிலும் வருகிற பொழுது தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். நோவுடைய காலத்தில் பேழையை உண்டு பண்ண சொல்லி அதுக்காக பல வருடங்கள் உழைக்க வச்சு நிறைய அட்வைஸ்லாம் பண்ணி கடைசியில் ஆண்டவர் அறிவு வந்த பொழுது அந்த பேழைக்குள்ளாக நோவாவையும் குடும்பத்தையும் வைத்து அடைத்து வைத்து பாதுகாத்தார். ஆனால் இங்கே அப்படிலாம் பேழையெல்லாம் உண்டு பண்ண முடியாது. ஒரே நைட்டில் சடிதியில் அழிவு வருது. அப்போ தூதர்களை அனுப்பி அவங்கள வெளியே போக சொல்கிறதுக்காக ஆண்டவர் அங்கே காரியங்களை செய்தார். அவருக்கு தகுந்த எச்சரிப்பை எல்லாம் கொடுத்தார் என்று நான் காண்கின்றோம். சடுதியிலே அழிவு வந்தாலும் இல்லாவிட்டால் பல மாதங்களாய் திட்டமிடப்பட்டு வருடங்களாய் திட்டமிடப்பட்டு அழிவு வந்தாலும் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் பாதுகாப்பார். திடீர்னு வர விபத்தாக இருந்தாலும் அவர் பாதுகாப்பார். கேன்சர் போன்ற வியாதிகள் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், ஃபோர்த் ஸ்டேஜ், அட்வான்ஸ் ஸ்டேஜ் என்று சொல்லி வந்தாலும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கின்றார். ஆண்டவராலே கூடாத காரியங்கள் என்று எதுவுமே இருக்க முடியாது. நாம் அநேக நேரங்களிலே நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் மறந்து விடுகின்ற பொழுதுதான் நமக்கு அழிவுகள் வருகிறது. நாம் பயந்து போகின்றோம், நாம் கலங்கி போகின்றோம், திகைத்து போகின்றோம், சோர்ந்து போகின்றோம். கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்று நாம் நினைவு கூறுவோம் என்றால் எதை குறித்தும் நாம் பயப்பட மாட்டோம், எதை குறித்தும் நாம் கலங்க மாட்டோம். ஒரு சாதாரண மனிதனாகிய ஆபிரகாம் ஆண்டவருக்கு சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டார். அவருடைய ஜெபத்திற்கு அவ்வளவு வல்லமை இருந்தது. அதனால ஆண்டவர் லோத்துவை அவருடைய மனைவி பிள்ளைகளை அடிக்காதபடி பாதுகாக்கணும் ஒரு முடிவுக்கு வந்தார். நீ இருக்கிற வரைக்கும் இந்த சோதமும் குமாரனை அழிக்க முடியாதுப்பான்னு ஆபிரகாம் சொல்லிட்டான்னு சொல்லி அவர் சொல்கிறார். எவ்வளவு வெயிட்டேஜ் இந்த ஆபிரகாம் எனப்பட்ட மனுஷனுக்கு இருக்கு. யோசித்து பார்த்தோம்னா கடவுளுடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு சாதாரண மனிதன் கேட்டுட்டாங்கிறதுனால
லோத்துவின் மனைவி பிள்ளைகளையும் பாதுகாத்தார். நீங்க உங்க பிள்ளைகளுக்காக கருத்தா ஜெபிப்பீங்கன்னா அவங்க எந்த ஊர்ல எந்த நாட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு ஆபத்து வர ஆண்டவர் விடவே மாட்டார். உங்களுடைய பிசினஸ்க்கு ஆபத்து வர விடவே மாட்டார். உங்களுடைய ஊழியங்கள்ல இருப்பவர்களுக்கு அழிவு வர விடவே மாட்டார். ஏன்னா நீங்க வேண்டிக்கிட்டீங்க, ஆண்டவரை கேட்டுக்கிட்டீங்க. அதனால ஆண்டவர் ஆபத்து வராதபடி பாதுகாக்கிற நல்ல தெய்வமாக இருக்கின்றார். இதைத்தான் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். உங்கள் ஜெபத்திற்கு அதிக வல்லமை உண்டு. நீங்கள் ஆண்டவரை கேட்டுக்கொண்டால் அவராலே அதை செய்யாமல் இருக்க முடியாது. ஆபிரகாம் சொல்லிட்டான், அதனால உன்னை நான் காப்பாத்தி தான் ஆகணும். லோத்து நீதிமான், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா அதுக்காக அங்கே அவர் காப்பாற்றப்படவில்லை. ஆபிரகாமுக்காக தான் காப்பாற்றப்படுகிறார். அந்த அளவுக்கு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அவ்வளவு வெயிட்டேஜ் கொடுத்தாரு. நிறைய நேரங்களில் நம்ம ஜெபிக்காம விட்டுரும், நான் ஜோமனி என்ன நடக்க போகுது. இல்லை, உங்கள் ஜெபத்திற்கு அதிக வல்லமை உண்டு. நீங்கள் யாரோ ஒருவருக்காக ஜெபிப்பீர்கள் என்றால் அந்த நபருக்கு ஆபத்து வர ஆண்டவர் விடமாட்டார். என் மகன் ஜெபிச்சுட்டான், என் மகா சொல்லிட்டான்னு சொல்லி அந்த ஜெபத்தை கனம் பண்ணுகிறவராக இருக்கின்றார். ஆண்டவர் ஜெபத்தை கனம் பண்ணுகிற தெய்வம், ஜெபத்தை கவனிக்கிற தெய்வம், ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தெய்வம். தன்னுடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற பொழுது ஜெபத்தை மீறி அவராலே ஒன்றும் செய்ய முடியாது என்பதிலே நாம் ஒரு உறுதியான நிலைப்பாடு உடையவர்களாக இருக்கணும். உங்கள் ஜெபம் ஒன்று, நீ ஒரு காரியத்துக்கு பண்ணிட்டீங்கன்னா அதை மீறி அதை ஆண்டவரால் எதுவுமே செய்ய முடியாது. இந்த இடம் எனக்கு வேணும், இந்த இடத்துல நான் வீடு கட்டணும், நீங்கள் ஜெபிச்சிட்டிங்கன்னா வேற யாரும் அங்கே வர முடியாது. என் பிள்ளைகளுக்கு ஆபத்து வரக்கூடாது, இங்கே வர்ற மாதிரி தெரியுது, நீங்கள் விளக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விளக்கிடுவார். அவங்க வேறு எந்த பொல்லாத மனுஷனாலும் வர முடியாது. உங்களுக்கு யாராவது ஒரு வேதனை கொடுத்துட்டு இருக்காங்க, நீ கத்திர சொல்லிட்டீங்க, இந்த மனுஷன் இங்கே வரக்கூடாது, எனக்கு இப்படி வார்த்தையை பேசக்கூடாது, கவலையாக இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா அவன் வர விட மாட்டார் ஆண்டவர். நீங்கள் ஒரு காரியத்துக்காக அதிக பாரத்தோடு ஜெபிச்சு இப்படிதான் நடக்கணும்ப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதை தாண்ட மாட்டார் ஆண்டவர். அதை அப்படி நடக்கும்படியாக செய்வார். நீங்கள் சொல்லிட்டீங்கிறதுக்காக அதை அப்படி ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் அந்த விலக்கு உங்க மேல அன்பு வச்சிருக்கார். That much God loves you. You know that. அது உங்களுக்கு தெரியுமா? உங்கள் ஜெபத்திற்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? பெரியத்துக்குரியல ஒரு சமயம், நான் சொல்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னால, ஊழியத்தில் இருக்கிறவருடைய மகன் ஓடி வராரு வீட்டுக்கு காலையில் 7 மணிக்கு. என்னன்னு கேட்டால் அவங்க அப்பா நம்ம ஊழியத்தில் இருக்கிறவருடைய அம்மா டமால் வீட்டில் வலிக்கு விழுந்து மண்டையில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஆபத்து, உடனே நீங்கள் ஜெபிக்க வரணும் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லப்படுது. நீ போமா, நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபிக்கு மேலே போனேன். அது உயிருக்கு ஆபத்து என்பது எனக்கு தெரிகிறது. திடீர்னு விழுந்து மண்டையில் பின்னால் அடிபட்டுருச்சு. போராடி ஜெபித்தேன், ஆண்டவரை எப்படியாவது நீ பாதுகாக்க வேண்டும். சின்ன பிள்ளைகள் அல்லவா, அவர் ஊழியத்தில் இருக்கிறார், அவர் சோர்ந்து போயிடக்கூடாது, ஒரு நெருக்கதியான நிலைமை அந்த குடும்பத்துக்கு ஏற்பட்டுறக்கூடாதப்பா என்று நான் போராடி ஜெபித்தேன். என்னவாயிட்டு தெரியுமா? அந்த சகோதரி சுகம் பெற்றார்கள், இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. அது அவங்க நினைக்கிறாங்களோ இல்லையா, நான் அதை தவறாது நினைப்பேன். என்றைக்கோ மரித்து போய்த்திருக்க வேண்டிய ஒரு மகளை அப்படி ஜெபித்தபடி உயிர் பேரக்கூடாது, சாத்தான் தூக்கிட்டு பேரக்கூடாது, நீங்கள் காப்பாற்றணும்ப்பான்னு சொல்லி வேண்டிக் கொண்டதுனால ஆண்டவர் பாதுகாத்தார். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டதுனால அந்த உயிரை எடுக்க விடலை. சாத்தான் வந்திருப்பான், உயிரை கொண்டு போயிடுன்னு வந்திருப்பான். இல்லை, நீ திரும்பி போப்பா, என் மகன் கிறிஸ்தபராஜ் அங்கே ஜெபம் பண்ணிட்டானே, எப்படி நான் உன்னை அனுமதிக்க முடியும், நீ பேர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அனுப்பிவிட்டார். தேவனுடைய அனுமதி பெறாதபடி எந்த ஒரு உயிரும் போக முடியாது. ஆண்டவர் இதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னா சாத்தானால, மரண தூதனால அந்த உயிரை எடுக்க முடியாது. என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் பலமுறை நான் கண்டிருக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த இடத்துல அங்கே ஒரு பெரிய பயங்கரமான ஒரு நேரம், கொஞ்ச நேரத்துல சோதோங்குமாரம் அழிக்கப்பட போகிறது. லட்சக்கணக்கான மக்கள் வாரி கொள்ளப்பட போறாங்க. தூதர்கள் கோபத்தோடு வந்திருக்கிறாங்க. லோத்து பார்த்து, நீ கிளம்பு, சீக்கிரமா கிளம்பு, சூரியன் உதிக்கிறதுக்குள்ள அழிச்சிடணும், அதுக்குள்ள இந்த அழிவு வந்துடும், நீ வேகமா அதுக்குள்ள தப்பி பேருன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க தாமதிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் ஆண்டவருக்கு ஆபிரகாம் சொல்லிட்டாரேன்னு சொல்லி வேக வேகமாக அவளுக்கு தப்பி வைக்க நினைக்கிறார். நான் மனிதர்களோ சோம்போலானவர்களாக இந்த ஊரை விட்டு போகணுமா, இவ்வளோ செழிப்பான வீட்டை விட்டு போகணுமா, நகையெல்லாம் இவ்வளோ வச்சுருக்குமே, இந்த மருமக்க மாதிரிலாம் எங்கே தானே இருக்கான்னு போகணும், அவர்களுக்கு விருப்பம் இல்லை, அதனால தாமதிக்கிறாங்க. லோத்து குடும்பத்தை பார்த்து எனக்கு சிரிப்பாக வருகிறது. யாருக்கும் கிடைக்காத ஒரு மாபெரும் பாக்கியம் கிடைத்திருக்கிறது. கர்த்தர் கிருபையாய் இறங்கி ஆபிரகாம் நிமித்தமா தப்பு வைக்கணும் போராடுறாரு. அவங்களும் போகணுமா வாரோம்.
அவங்களுக்கு போகிறதுக்கு விருப்பமே இல்லை. அவங்களுக்கு அழிவை நினச்சி பயமே இல்லை. அவங்களுக்கு இந்த இடத்துல இருக்கணும், தொடர்ந்து இருப்போம், செழிப்பாக இருக்குது, வீடெல்லாம் அங்கே தான், சொத்தெல்லாம் இருக்குது, எப்படி நம்ம விட்டு போக முடியும்? அவங்களுக்கு விருப்பமே இல்லை, தாமதிக்கிறாங்களாம். சில நேரங்களிலே மனிதர்களுக்கு கிருபை பாராட்டப்படுகிறது, தகுதி இல்லாதவர்களுக்கு அதிகமான கிருபை பாராட்டப்படுகிறது. அதை உணர்வே இல்லாதபடிக்கு அல்லல் தட்டுறாங்க, அலட்சியப்படுத்துறாங்க. தேவன் கிருபையாய் இறங்குறார். ஆனா அவங்களோ அதை புரிஞ்சு கொள்ளாதவர்களாக, அந்த கிருபையை அலட்சியப்படுத்துகிறவர்களாக, அவங்க வேறு காரியங்கள்ல மனம் வைக்கிறவர்களாக, சோம்பல் முறிக்கிறவங்களாக, கர்த்தர் ஒரு தப்பு வைக்கப்பட ஒரு வழியை காமிக்கும் போது அதை பெரிதாக நினைக்காதவர்களாக இருப்பது அதிக வேதனையை தருகிறது அல்லவா? இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய வேதனையான காரியம் என்ன தெரியுமா? ஒருவருக்கு ஒரு பெரிய உதவியை நீங்க செய்ய போகும்போது அவங்க அதோட அருமையை அறியாம சும்மா வாங்கி வச்சுட்டு அப்படி இப்படி பார்த்துக்கிட்டு விருப்பமே இல்லாதவங்க மாதிரி மூஞ்சி சுழிச்சிட்டு இருப்பாங்கன்னா அது உங்களை மிகவும் காயப்படுத்தும் தெரியுமா? ரொம்ப வேதனை. ஒருவருக்கு பெரிய கிருபை பாராட்டப்படுகிற பொழுது அவர்கள் கண்ணீரோடு முழங்கால் படிட்டு கையை கூப்பி, ஆண்டவரை தகுதி இல்லாத என்னை என் குடும்பத்தையும் பாதுகாக்கிறீங்களே, எங்களுக்கு இவ்வளவு தாரீங்களே, நன்றி அப்பா, தகுதி இல்லாத என்னை இவ்வளவு பாதுகாத்துட்டீங்களே நன்றின்னு சொல்லி அவங்க கண்ணீர் வடிப்பாங்கன்னா கர்த்தர் இன்னமும் அதிகமாய் செய்வார். ஆனா அவங்க அப்படி முகத்தை திருப்பிக்கிட்டு, அவங்களுக்கு விருப்பம் இல்லாதங்கிறத முகத்துல காமிச்சுக்கிட்டு, அவங்க அதை விருப்பமே இல்லாம அதை அப்படியே ஏற்றுக்கொள்றதும் இல்லை, ஏற்றுக்கொள்ள தாமதிக்கிறதும். நீங்களும் அவசரமா ஓடி வாரீங்க ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும், கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அதை மைண்டே பண்ணலன்னா அது ரொம்ப வேதனை ஏற்படுத்தும். இதைத்தான் இங்கு காண்கிறோம். நாம் தேவ சாயலை படைக்கப்பட்டபடியினால்தான் நமக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கும் போது அவங்க அதை அல்லல் தட்டும் போது நமக்கு வேதனையா இருக்குது. நம்முடைய அப்பாவுக்கும் அதே மாதிரி தானே இருந்திருக்கும். லோத்துவுக்கு உதவி செய்யணும்னு வாராரு, லோத்தும் குடும்பத்தாரும் தாமதிக்கிறாங்க, அங்கெங்கும் பார்க்குறாங்க, இது என்ன அப்படின்னு சொல்லி முகம் சொல்லிக்கிறாங்க. இதை நான் வாசிக்கிற பொழுதெல்லாம் ரொம்ப வேதனைப்படுவேன். கிருபை பாராட்டப்படுகிற பொழுது, இரக்கம் காண்பிக்கப்படுகிற பொழுது நாம் அதை உணர்ந்து கொள்ளுகிற ஒரு இருதயம் உடையவர்களாக வாழ வேண்டும். அப்பா, எத்தனையோ பேருக்கு வேலை இல்லாமல் இருக்குது, எனக்கு வேலை கொடுத்துருக்கிறீங்க, கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துருக்கிறீங்க, இவ்வளோ சம்பளம் கொடுத்துருக்கிறீங்க. எத்தனையோ பேர் வீடு இல்லாமல் தவிக்கிற பொழுது, வாடகை வீட்டில் தவிக்கிற பொழுது நல்ல வீடை கொடுத்துருக்கிறீங்க. காற்று இந்த வெப்ப அலையில் ஹீட்டில் ஒரு காலம் இல்லாத அளவுக்கு இந்தியா தடுமாறுகிறது. எத்தனை பேர் வெயில் தாங்க முடியாமல் இறந்து போகிறாங்க, எனக்கு நல்ல ஏசியை கொடுத்துருக்கிறீங்க. கண்டிப்பாக நமக்கு பாராட்டப்பட்டிருக்கிற அந்த கிருபைகளை உணர்ந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த பழக வேண்டும். தேவன் ஓடி வருகிற பொழுது, ஆசீர்வாதங்களை கொண்டு ஓடி வருகிற பொழுது நாம் அதற்கு ரெசிப்ரோகேட் பண்ண வேண்டும். நன்றியப்பா நன்றியப்பான்னு சொல்லணும், கர்த்தரை பற்றி கொள்ளணும். அப்பந்தான் நமக்கு ஆசீர்வாதம். இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை. இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை வெறுமையானது. கர்த்தரை நாம் துக்கப்படுத்தி விடுவோம். ஆண்டவர் தான் சொல்லி நினைக்காதீங்க. மனுஷர்களும் உங்களுக்கு உதவி செய்ய ஓடி வரும் பொழுது அதை ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு, கண்ணீரோடு அதை பெற்றுக்கொள்ள பழகுங்க. அப்போதான் அவங்களுக்கும் அது சந்தோஷமா இருக்கும், பரலோகத்திலேயும் ஒரு சந்தோஷம் ஏற்படும். எத்தனையோ பேர் இன்றைக்கு மரித்து போய்விட்ட பிறகும் கூட நாம் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறோமே, இதை விட ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதம் இருக்குமோ? 2024 தொடங்கியவர்கள் இன்றைக்கு பலர் இல்லை அல்லவா? நான் சொன்னேன், போன வாரம் தான் என் தகப்பனுடைய மூத்த சகோதரன், அப்பாவுக்கு அடுத்தாப்புல இருந்த தம்பி, அவங்க 80 வயசுல மறுமைக்குள்ள பிரவேசிச்சுட்டாங்க. இந்த வாரம் இல்லை, சென்ற வாரம் இருந்தார்கள், இந்த வாரம் இல்லை. நமக்கும் ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்கிறாரே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டாம். இங்கே நாம் காண்கிறோம், இவர்கள் தாமதிச்சுட்டு இருக்கிறாங்க. சூரியன் உதிக்க போகுது, அழிவு வர வேண்டிய நேரம் வந்துருச்சு, இவங்க வெளியே போற மாதிரி தெரியல. உடனே தேவன் அவர்கள் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக அந்த வார்த்தை என்னை மிகவும் அதிகமாக தொட்டது. கர்த்தர் அவர்கள் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக இவங்க போக மாட்டாங்க, இப்போ இங்கே தான் இருக்க போறாங்க, இருந்தால் அழிஞ்சு போயிடுவாங்க, ஆபிரகாம் பதில் சொல்ல முடியாது. அந்த ஒரு காரணத்திற்காக அவருடைய கைகளை பிடித்த தூதர்கள், லோத்துடைய கையை, அவருடைய மனைவியுடைய கையை ஒரு தூதர் பிடிச்சிருப்பார். 2 பிள்ளைங்க, பொட்ட பிள்ளைங்களுடைய கைகளை, வாலிபங்களுடைய கைகளை இன்னொரு தூதர் பிடிச்சிருப்பார். தூக்கி கொண்டு போய் ஊருக்கு வெளியே, ஆபத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள் என்று நான் காண்கின்றேன். நான் வாசிக்கிற பொழுதெல்லாம் கண்களில் எனக்கு கண்ணீர் வரும்.
தேவன் அவர்கள் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக இவங்க கதைக்காக மாட்டாங்க, இவங்க இந்த ஊரை விட்டு வெளியே வர மாட்டாங்க, இங்க என்ன அழிஞ்சு போயிடுவாங்க, அதனால நம்மளை தூக்கி கொண்டு அவர்களை கொண்டு வெளியே கொண்டு போய்விடும், ஆபத்திலிருந்து வெளியே தூரமாய் கொண்டு போய் விடுவோம் என்று சொல்லிவிட்டார்கள். நம்முடைய ஆண்டவருடைய அன்பை விளங்கி கொள்ளவே முடியல. கிருபை பாராட்டப்படுது, அதை அவங்க ஏற்றுக்கொள்றதுக்கு மனம் இல்லை. அப்படியாடா, நான் உங்களை தப்பு வைக்கும்னு நினைக்கிறேன், சொல்றேன், போக மாட்டீங்களா, கடந்து சாகுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லலை. அதெல்லாம் பரவாயில்லை, என்னுடைய கிருபை உங்க உணர்ந்துகளாட்டாலும் பரவாயில்லை, நான் உங்களை அன்பு செய்கிறேன் ஆபிரகாமுக்காக பிடிச்சு தூக்கி கொண்டு வெளியே கொண்டு விட்டாரா. உங்கள் நிமித்தமாக உங்கள் மனம் திரும்பாத பிள்ளைகளையும் கூட சில நேரங்களில் பொல்லாதவர்கிட்ட தூக்கி கொண்டு வெளியே கொண்டு போய் ஆண்டவர் விடுவார். கஞ்சா போதை பழக்கங்கள், மொபைல் அடிமைத்தனங்கள், அசுத்தமான காட்சிகளை பார்த்தே வாழ்கிற அடிக்ட் ஆயிருக்கிற பிள்ளைகள், கெட்ட நண்பர்களோடு ஊர் சுற்ற பிள்ளைகளை தூக்கி கொண்டு அவர்களுடைய எல்லையிலிருந்து வெளியே கொண்டு வந்து அவங்க ரீச் பண்ண முடியாதபடி தூர இடத்துல தூக்கி கொண்டு வந்து ஆண்டவர் விடுவார். தூக்கி கொண்டு ஆபத்திலிருந்து, பொல்லாத மனிதர்களுடைய கையிலிருந்து, கெட்ட பழக்கங்களை தூர கொண்டு போய் விடுவார். உங்கள் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக பிள்ளைகள் மீதும் ஆண்டவர் அன்பு வைப்பார். பிள்ளைகளை குறித்து கண்ணீரோடு இருக்கிறீர்களோ, மாட்டிக்கொண்டு விட்டானே என் மகன், மாட்டிக்கொண்டு விட்டாலே என் மகள், கண்ணீரோடு இருக்கீங்களோ, தேவன் உங்களை தூக்கி கொண்டு போய் வெளியே கொண்டு போய் அவர்களை அப்படி கையை பிடிச்சு தூக்கி கொண்டு வெளியே போய் விடுவார். சர்ச்சுக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்களா, நான் ஜெபிக்கவே மாட்டேன்னு சொல்றாங்களா, ஆண்டவர் கையை பிடித்து தூக்கி கொண்டு சர்ச்சில் கொண்டு வந்து உட்கார வைப்பார். நீங்க வாரந்தோறும் நீங்க சர்ச்சு போய்கிட்டே இருக்கலாம், கணவர் சர்ச்சுக்கு வர மாட்டேன்னு சொல்லலாம், பிள்ளைகள் சர்ச்சுக்கு வரவே மாட்டேன்னு சொல்லலாம், அதனாலையும் கண்ணீரோடு இருக்கலாம். கர்த்தர் கையை பிடிச்சு தூக்கி கொண்டு அவர்களை உட்கார வைப்பார். அவங்க கூட்டங்களை பல இடங்கள் நடத்த போகும்போது நான் இதை சொல்லி தான் ஜெபிப்பேன், ஆண்டவரை ஜனங்கள் வர மனம் இல்லாமல் இருக்கிறாங்க, இலவசமான விடுதலை கிடைக்கிறது, நம்ம கூட்டத்துக்கு யார் வந்தாலும் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் ஜனங்கள் உணராமல் வீட்டிலே இருக்கிறாங்க. என் கூட்டம் நடக்கு நல்லா தெரியும், பிரதர் வாராரும் தெரியும், ஆனால் கூட அநேகர் இன்னைக்கு மௌனமாக இருக்காங்க. அப்போ நான் சொல்லுவேன், ஆண்டவரே அவங்களை கையை பிடிச்சு தூக்கி கொண்டு இந்த கூட்டத்தில் உட்கார வைங்க. அவங்க விருப்பம் இல்லாமல் இருக்காங்க, இதனுடைய வேலையை தெரியாமல் இருக்கிறாங்கப்பா, பரவாயில்லை, நீங்கள் தூதர்களை அனுப்புங்க, கையை பிடித்து கொண்டு அழைத்து கொண்டு உட்கார வைங்க. அந்த ஜெபத்தை கேட்டு அநேகரை ஆண்டவர் கையை பிடித்து கொண்டு மறுபடியும் கொண்டு உட்கார வைக்கின்றார். ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்பு நமது ஊழியத்தில் அநேக குழப்பங்கள் ஒரு சிலர் பிரிந்து செல்கிற பொழுது அநேகரை கூட்டு போயிட்டாங்க. கூட்டத்தில் பல வருஷமா இருந்தவங்கள ஆடுகளெல்லாம் அவங்க துண்டாடி கொண்டு போயிட்டாங்க. நிறைய ஆடுகள் தெருவில் போய் வந்தது, பொல்லாத மிருகங்களால் பீறி போடப்பட்டது. சென்ற வாரம் ஒரு சகோதரி தெரியாமல் போய்விட்டேன் சொல்லி, இப்பொழுது எங்கு நான் கூட்டம் நடக்கிறது ஐயா, தவறு செய்து விட்டேன், மறுபடியும் நான் வர விரும்புகிறேன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்து, 7-8 வருடங்களுக்கு பிறகு கையை பிடித்து கொண்டு ஆண்டவர் தூக்கி கொண்டு வருகிறார். நீ போ, மறுபடியும் இந்த ஊழியத்துக்கு போ என்று சொல்லி அனுப்புகிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பார்த்தீர்களா? நம்முடைய ஆண்டவர் அவர் செயல்படுகிறவர். நாம் செயல்பட தாமதிக்கின்ற பொழுது, நம்முடைய பிள்ளைகள் செயல்பட தாமதிக்கின்ற பொழுது, முடியாமல் போகும் பொழுது, இயலாமல் போகும் பொழுது கர்த்தர் தூக்கி கொண்டு போய் ஆபத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து விடுகிறார். லோத்துடைய மனைவி பிள்ளைகளும் ஆபத்திலிருந்து தப்புவிக்கப்பட்டார்கள். சோதோம் குமரா கந்தகத்தாலே எரிந்து அழிந்து போயிற்று. அவர்கள் அதற்கு தகுதியற்றவர்கள். அவர்கள் அந்த சோதோம் குமாரை விட்டு வெளியே வர விருப்பம் இல்லாமல் இருந்தார்கள். ஆனால் ஆபிரகாம் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக, அவருடைய ஜெபத்தின் நிமித்தமாக லோத்தும் அவருடைய மனைவி பிள்ளைகளும் பாதுகாக்கப்பட்டார்களாம். இந்த ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு யாரோ ஒருவருக்காக நீங்கள் அதிகமாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? உங்கள் பிள்ளைக்காக இருக்கலாம், மனைவிக்காக இருக்கலாம், கணவனுக்காக இருக்கலாம், தாய்க்காக இருக்கலாம், தகப்பனுக்காக இருக்கலாம். உங்களை குறித்து நீங்கள் கவலைப்படவில்லை, யாரோ ஒருவருக்காக கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அவர்களை தப்புவிப்பார். கைகளை பிடித்து ஆபத்திலிருந்து வெளியே கொண்டு வருவார். வியாதியின் பிடியிலிருந்து தப்புவித்து வெளியே, கேன்சர்லேருந்து வெளியே ஆண்டவர் அப்படியே கொண்டு வருவார். கிட்னிகள் அந்த பிரச்சனையிலிருந்து அப்படி தூக்கி வெளியே கொண்டு வருவார். ஹார்ட் ப்ராப்ளம் தூக்கி வெளியே கொண்டு வந்து தப்புவிப்பார். நீங்கள் பயப்பட வேண்டும், கலங்க வேண்டுங்கிற அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, இந்த நாளிலும் கூட அருமையான ஒரு சத்தியத்தை ஆண்டவரை கேள்விப்பட நீங்கள் உதவி செய்தீங்க, அதற்காக நன்றி அப்பா.
இப்பொழுது கூட ஆண்டவரே உடைய பாதத்தில் நாங்கள் விழுகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட தகப்பனின் சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்வீராக. ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாங்குவீராக, ஏந்துவீராக, சுமப்பீராக என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம் ஐயா. இறை மகனே, இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவரே, யாரோ ஒருவருக்காக உடைய பிள்ளைகள் அதிகமாய் பாரத்தோடு ஜெபித்துக் கொண்டிருப்பதை அறிவீர். அவருடைய ஜெபம் பரலோகத்தை எட்டினபடியினால்தான் நான் இந்த சம்பவத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படியாக என்னை அழைத்தீங்க. தப்புவிக்க போதுமானவர், ஆபத்திலிருந்து தப்புவிக்க போதுமானவர், வியாதியின் கூறுகளிலிருந்து தப்புவிக்க போதுமானவர், பொல்லாத மனிதர்களுடைய ஆவிகளுடைய பொல்லாத ஆவிகளுடைய கைகளிலிருந்து எங்களை தப்புவிக்க போதுமானவர். அப்பா, தூதர்களை அனுப்பியும் பிள்ளைகளை தப்புவீங்க. யாரும் இல்லையே, எனக்கு விரோதமாக இப்படி எழும்புறாங்களே, கெட்ட வார்த்தை பேசுகிறாங்களே, அடிச்சிருவேன், வெட்டிடுவேன், குத்திடுவேன்னு சொல்கிறாங்களே, நான் என்ன செய்ய என்று தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்து அவர்களை வாழ வைக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. வியாதிப்பட்டிருப்பார்கள், வியாதியிலிருந்து அப்படி தூக்கி வெளியே கொண்டு வந்துடுங்க. அந்த வியாதி இல்லாதபடிக்கு செஞ்சிருங்க. சாத்தான் தொட முடியாதபடி, மரணம் தொட முடியாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. கிருபையினாலே தாங்கிக் கொள்ளுங்க, இரக்கத்தினாலே தாங்கிக் கொள்ளுங்கப்பா. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருக்கு இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது எவ்வளவு லேசான காரியம் அப்பா. வியாதிகளே வேண்டாயா, புண்களே வேண்டாயா, வீக்கங்களே வேண்டாம், கட்டிகளே வேண்டாம் ஆண்டவரே. தோதன் தலை சுத்து கிறக்கங்கள் வேண்டாம், முதுகுல வலி, வயிற்றில் வலி, கால்களில் வலி, முழங்காலில் வலி, நடக்க முடியல, எந்திக்க முடியல, தூங்க முடியல, அந்த வலியை தாங்க முடியலன்னு சொல்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. எந்த இடத்துல கர்த்தாவே வலி இருக்கிறது, அந்த இடத்தை கர்த்தர் தொட்டு இப்பொழுதே சுகப்படுத்துவீராக. நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வீராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தத்தினால எல்லா பாடுகளும், எல்லா சரீரத்தில் காணப்படுற உபாதைகளும், வேதனைகளும் மறையட்டும். மெலிந்து போனவர்கள் நல்ல பலத்தோடு புஷ்டியாக இருக்கட்டும். ரொம்ப குண்டா இருப்பவர்கள் மெலியிட்டு, தேவையில்லாத ஊளை சதைகள் எல்லாம் உடம்பு விட்டு அகன்று போகட்டும். நீர் உடம்புல போட்டக்கூட நீர் அப்படியே மறைந்து போகட்டும். ஆண்டவரே, மாதங்கள், முடக்குவாதங்கள், பக்கவாதங்கள் மறையட்டும். காக்காய் வலிப்பு வியாதிகள் மறையட்டும். மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைகளுக்கு மூளை வளர்ச்சியை தாரும். கண் பார்வைகளை சரிப்படுத்தும். காது கேட்கலன்னா விலங்குகளை மாற்றும். ஏசப்பா, நடக்க முடியாத பிள்ளைகள் நடக்கட்டும். செயல்படாத அவயங்கள் செயல்படட்டும். விபத்தை சந்தித்து படுத்த படுக்கையா இருக்கிற பிள்ளைகள் எழும்பட்டும் அப்பா. வீல் சேர்ல இருக்கிறவர்கள் நடக்கட்டும் ஐயா. அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யுங்கப்பா. நீங்க அப்படி செய்கிற தெய்வமாக இருக்கிறபடினாலே நன்றி. கடன் பாரங்களால் எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு எவ்வளவு கண்ணீர் மத்தியில் இருக்கிறாங்க. விலைவாசி ஏறிட்டே போகுது, நாளுக்கு நாள் செலவினங்கள் அதிகரிச்சுட்டே போகுது, வருமானங்களோ இல்லாமவே போயிட்டு இருக்குதப்பா. பிள்ளைங்க என்ன செய்வாங்க? கடனில் சிக்கியிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை எவ்வளவு சபிக்கப்பட்டதாக இருக்கிறது. வருமானமே இல்லாமல் எப்படி இந்த பூமியில வாழ முடியும்? கர்த்தாவே, கடன் பாரங்களை நீக்குங்க. வட்டியின் ஆவிகளை, தரித்திரத்தின் ஆவிகளை புறப்பட்டு போக முடியாது செய்யுங்க. புதிய வருமானத்துக்கான வாசல்களை உருவாக்கி தாருங்க. இப்போ இந்த நாளிலே ஒரு அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும். இந்த நாளில் வேதனைகள் மாறணும், கண்ணீர் துடைக்கப்படணும். கர்த்தருடைய நாமத்தினாலே ராஜா நிரந்தரமான வருமானத்துக்கான வழிகளை ஏற்படுத்தி தாருங்க. படித்து முடித்து வேலைக்கை காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை தாருங்க. வேலைகளை இழந்து போனவர்களுக்கு புதிய வேலைகளை தாருங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். வேலை ஸ்தலத்தில் பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் பாதுகாவலை தர வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுக்கிறோம். ஆண்டவர் அப்படியே நடத்துவீர், தாங்குவீர், ஏந்துவீர், சுமப்பீர். நன்றி அப்பா. கிருபையாய் காத்துக்கொள்ளுங்க. இப்போ எங்கள் பிள்ளைகள் இந்த லீவ் நாட்களில் VBS போக, கிறிஸ்துவுக்குள்ளே வளர, கெட்டு போகாதபடி இருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவர் நல்ல மதிப்பெண்கள், மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. நீங்கள் அப்படியே செய்வீங்க. சோத்திரம். ஆண்டவரை, வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே மொபைல் ஃபோனுக்கும் பைக்குக்கும் அடிமையாகாதபடி அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, போதை பழக்கங்களுக்கு விடுவீங்க. தகப்பனே, வயதானவர்கள் கீழே விழுந்து விடாதபடி 2 கையிலால ஏந்தி கொள்ளுங்க அப்பா. ஏந்தி கொள்ளுங்க. கிருபையினால தாங்கி கொள்ளுங்க. அப்படியே ஆண்டவரை தோத்திரம் ஐயா. ஆண்டவர், உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளுக்காய் ஜெபிக்கிறோம். அமைதி சமாதானம் உண்டாகட்டும். அப்படியே ஆண்டவரே, எங்கள் பரம தகப்பனே, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் தாய் திருநாடு இந்தியாவிற்காய், தமிழ்நாட்டுக்காய் ஜெபிக்கிறோம். அனைத்து மதத்தோரையும் மொழி பேசலையும் ஆசீர்வாதம். எலெக்ஷனை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. சித்தமானலை அழைத்து கொண்டு வாருங்க. அனைத்து ஊழியர்கள், அனைத்து விசுவாச பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகளுக்காய் ஜெபிக்கிறோம். நாசரேத் திராட்சைப்பழ தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம் நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற, ஜபத்தினாலே காணிக்கையில் தாங்க நல்ல உள்ளங்களை ஆசீர்வதியும். அப்படியே அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்தில் சேர்வதற்காக அநேக முதியோரை அழைத்து கொண்டு வாரும். ஆண்டவரே, அங்கே தங்கு வேலை பண்ணி இப்படி நல்ல உள்ளம் படைத்தவரை அழைத்து கொண்டு வாரும். மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு
பரிசுத்தாடி அந்யோன்யமில்லாத பிரசன்னமும் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.